ஒரு லைஃபுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு லைஃபுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி நடந்து கத்துக்கிட்டோம், நம்ம எப்படி பேசி கத்துக்கிட்டோம், நம்ம எப்படி சிந்திக்க கத்துக்கிட்டோம், நம்ம எப்படி சாப்பிட கத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளை போல ஜீவன்ல ஆப்ரேட் ஆகிறவங்க நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் இந்த லைஃபை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். ஒருவேளை ஒரு பிறந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆட்டு கூட்டத்திலயோ நாய் கூட்டத்திலயோ விட்டா அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கும், அந்த குழந்தைக்கு பேசவே தெரியாது. அப்படின்னா சரௌண்டிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, லைஃப் இல்லாத ஆட்களோட பழகுறோம், ஆனா நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, லைஃப் இருக்குது. அப்ப நீங்க யாரை பார்க்கணும்னா லைஃப் உள்ள ஒருத்தரை பார்க்கணும், அவர்தான் இயேசு. வேதம் சொல்லுது, இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன பண்ணுங்கள். இயேசுவே உனக்கு ரோல் மாடலா இருக்கட்டும். என்னால என்ன செய்ய முடியும், உன்னுடைய கெபாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னா லுக் அட் ஜீசஸ். உங்க லைஃப்ல எப்ப ஷிஃப்ட் வருதுன்னா, எந்த நிமிடத்தில் இயேசுவை விசுவாசித்தீர்களோ அன்னைக்கே உங்களுடைய பிளட் லைனை மாத்துறார். லைஃப் சேஞ்ச் நடக்குது. இதுவரை நீ மனிதன், இப்பொழுது நீ அவரை விசுவாசித்ததினால் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். யாருடைய ஜீவன்? தேவனுடைய ஜீவனை உடையவன். என்னைக்கு நான் இயேசுவை விசுவாசிச்சனோ அன்னைக்கே எனக்குள்ள ஒரு லைஃப் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இயேசு சீஷர்கள் மேல என்ன பண்ணாரா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க ஊதுனாரு? ஃபர்ஸ்ட் எதுல ஊதுனாரு? ஆதாம் மண்ணினால் உண்டாக்குனதுல ஊதுனார்ல. செகண்ட் டைம் ஜீசஸ் வந்து ஊதிட்டு போயிட்டு அந்த லைஃபை மிஸ் பண்ணிட்ட, மறுபடியும் தர வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. டேக் மை லைஃப், டேக் மை லைஃப், லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட், டேக் மை லைஃப். அங்கிருந்து தான் பிடிச்சாங்க ஜீவனை. அங்கிருந்து பிடிச்ச அடுத்து சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஐ வில் pour out my spirit, I bring life again. மறுபடியும் லைஃபை கொண்டு வரேன், லைஃப் கொண்டு வரேன், லைஃப் கொண்டு வரேன். லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். யாரெல்லாம் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களாம் லைஃப் கொடுக்கலாம். 120 பேர் மேல் வீட்டாரையில் உட்காந்து பரிசுத்த ஆவியை வாங்கிட்டாங்க. ஒரு பேதுரு போறாரு, கொர்நேலி வீட்டில் அத்தனை பேருக்கு லைஃப், ஜீவன், ஆவி. அப்படின்னா யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கள அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். குறையாது, கவலையப்படாதீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க ஊறிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஆவியை அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றுகிறார். ஸோ திஸ் ஜீசஸ் இஸ் வாக்கிங் இன் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவனுடைய ஜீவனில் வாழ்கிறாரு. ஒரு லைஃபுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு லைஃபுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. இப்போது நம்ம எப்படி நடந்து கற்றுக்கிட்டோம், நம்ம எப்படி பேசி கற்றுக்கிட்டோம், நம்ம எப்படி சிந்திக்க கற்றுக்கிட்டோம், நம்ம எப்படி சாப்பிட கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்மளை போல ஜீவனில் ஆப்ரேட் ஆகிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் இந்த லைஃப்பை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி பேசணும், இதெல்லாம் இந்த லைஃப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ஒருவேளை ஒரு பிறந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆட்டு கூட்டத்திலையோ நாய் கூட்டத்திலையோ விட்டா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம், அந்த குழந்தைக்கு பேசவே தெரியாது. அப்படின்னா சரௌண்டிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, லைஃப் இல்லாத ஆட்களோட பழகுறோம், ஆனா நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, லைஃப் இருக்குது. அப்ப நீங்க யாரை பார்க்கணும்னா லைஃப் உள்ள ஒருத்தரை பார்க்கணும், அவர்தான் இயேசு. ஜீசஸை பார்க்கணும். வேதம் சொல்லுது, இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன பண்ணுங்கள். லெட் ஜீசஸ் பி யுவர் ரோல் மாடல். இயேசுவே உனக்கு ரோல் மாடலா இருக்கட்டும். என்னால என்ன செய்ய முடியும், உன்னுடைய கெபாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னா லுக் அட் ஜீசஸ். என்னுடைய இனம் யார் அப்படின்னா இயேசு தான். ஒரு கிறிஸ்தவன் பாருங்க, வாசிங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப நீங்க மனுஷனுடைய பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளைனா யாருடைய ஜீவன் இருக்கும்? உங்க லைஃப்ல எப்ப ஷிஃப்ட் வருதுன்னா, எந்த நிமிடத்தில் இயேசுவை விசுவாசித்தீர்களோ அன்னைக்கே உங்களுடைய பிளட் லைனை மாத்துறார். லைஃப் சேஞ்ச் நடக்குது. இதுவரை நீ மனிதன், இப்பொழுது நீ அவரை விசுவாசித்ததினால் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். யாருடைய ஜீவன்? தேவனுடைய ஜீவனை உடையவன். என்னைக்கு நான் இயேசுவை விசுவாசிச்சனோ அன்னைக்கே எனக்குள்ள ஒரு லைஃப் ஆக்டிவேட் ஆயிருச்சு. I've got new life. இந்த லைஃபை பத்தி அடுத்த வசனத்துல சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினால், அவர்கள்னா இயேசுவை விசுவாசித்தவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். யாராலே பிறந்தாங்களா? ஓ மை காட். இங்க சிலதெல்லாம் கேன்சல் ஆயிருச்சுங்கிறாரு. எதனாலன்றாருன்னா, ஃபர்ஸ்ட் எதனால கிடையாது, இயேசு என்னைக்கு விசுவாசிங்களோ அன்னைக்கு நீங்க எதனால பிறக்கல. ஏன் இன்னைக்கு சில டாக்டர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது திஸ் இஸ் ஜெனட்டிக்னு
பிளட்ல என்ன ஆகுது, வருது. உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தால் உங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இதை விசுவாசிச்சிங்கன்னா வரும், இயேசு விசுவாசிச்சிங்கன்னா வரக்கூடாது. பிளட் லைனில் ஒரு சேஞ்ச் வருது. உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த ரத்தம் உன்னை பாதிக்கக்கூடாதுங்கிறாரு. உன் ஃபெய்த் லெவலே வேறப்பா, நீ வேற ஜீனியாலஜியில் கனெக்ட் ஆகிட்ட. உன் மைண்ட் செட்டை மாற்று. அவங்களுக்கு அது தெரியாது, அப்படி தான் பேசுவாங்க. நீ அப்படி பேசக்கூடாது. ரத்தத்தினாலாவது நீ பிறக்கவில்லை. அந்த ரத்தத்தில் இருக்கிற குறை உன் ரத்தத்தில் இருக்க முடியாது. அந்த ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனை உனக்கு இருக்க முடியாது. ஆமென்.